இந்த பழமொழி நாமெல்லாம் பல தடவைகள் கேட்டு பழகியதுதான். ஆனா இதன் உண்மையான அர்த்தம் என்னன்னு ஒருபோதும் யோசிச்சு பார்த்திருப்போமா? இப்போ நாம பயன்படுத்துற வழக்கிலே அந்த பழமொழியின் மூலப்பொருள் மாறிப் போயிருக்கு. வாங்க பார்க்கலாம். களவும் கற்றுமற. இந்த பழமொழி பலராலும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. திருடத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் வாக்கியம் போல தோன்றலாம். ஆனால் இது சொல்லும் உண்மையான செய்தி அதற்கு முற்றிலும் மாறுபட்டது. தமிழ் பழமொழிகள் மெதுவான வார்த்தைகளில் ஆழமான ஒழுக்கத்தையும் வாழ்க்கை நெறியையும் கூறும் தன்மை கொண்டவை. இந்த வரியும் அதில் ஒன்றுதான். வாழ்க்கையை சீராக நடத்த உதவும் ஒரு நல்ல ஒழுக்கப்பாதை. உண்மையான வடிவம். களவும் கத்தும் மற. இங்கே களவு என்பது திருடுதல், கத்து என்பது பொய் சொல்லுதல். இந்த இரண்டும் மனிதனை உள்ளிருந்து சிதைக்கும் பழக்கங்கள். அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டியதல்ல, அவற்றை வாழ்நாளில் முழுவதும் மறந்து ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதே இந்த பழமொழியின் மைய அர்த்தம். தீய பழக்கங்களை விட்டொழிப்பதில்தான் மனிதனின் உண்மையான வளர்ச்சி உள்ளது. இந்த பழமொழி நமக்கு ஒரு முக்கியமான நெறியை சொல்லுகிறது. தவறான பழக்கங்கள் எளிதில் பிடிக்கும், ஆனால் அவற்றை விடுவதுதான் உண்மையான சாதனை. திருடுவதும் பொய் பேசுவதும் சிறிய விஷயமில்லை. அவை நமக்குள்ள நம்பிக்கையையும் மரியாதையையும் மெதுவாக குலைக்கும். ஆகவே நல்ல வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் ஒழுக்கம், நேர்மை, உண்மை இந்த மூன்றையும் பின்பற்றி தீய பழக்கங்களை மறந்தே வாழ வேண்டும். நம் முன்னோர்கள் சொல்லிய ஒவ்வொரு பழமொழியும் ஒரு வாழ்க்கை பாடம். இன்னொரு அர்த்தமுள்ள பழமொழியுடன் அடுத்த சந்திப்பில் பார்க்கலாம். மறந்துபோன சிந்தனைகளை நினைவூட்ட நம்முடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.